அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த கண்களால் புற உலகை காணுகின்ற சக்தி கண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காதுகள் இருக்கின்றனவே இனிய ஓசைகளை இசைகளை கேட்கின்ற அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவைகளையெல்லாம் கேட்கின்றோமோ அவைகளை பேசுகின்ற சக்தி இந்த நாவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான அந்த பெர்ஃப்யூம்ஸ், அந்த சுகந்தத்தை, அந்த வாசனையை நுகர்கின்ற அந்த நாசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுசுவைகளையும் உணர்கின்ற நாவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கின் என்று சொல்கிறோமே, தோல், அது தொடு உணர்வு, வெப்பம், குளிர் ஆகியவற்றை உணர்கின்ற அளவிற்கு அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஐம்பொறிகளும் உலக வாழ்க்கைக்கு புறவெளியில் உள்ள எல்லா விஷயங்களையும் அனுபவிக்குமாறு கடவுளால் அருளப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே அவ்வாறு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை என்பது ருசிக்காது. இம்மை மட்டுமே நோக்கம் என்று வாழ்கிறவர்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். ஆசை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆன்மீகத்துப்பட்டது. ஆசையாலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த பொறிகள் அனைத்தும் அவ்வளவு உதவி செய்கின்றன. இதிலே உழண்டு கொண்டிருப்பவன் அவன் பிறவி சூழலிலிருந்து வெளிவர மாட்டான். இதுதான் ஆன்மீகத்தின் மிக உன்னதமான நிலை. ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால், பரமனை, பிரம்மத்தை, கடவுள் அவர் இந்த இருதய குகையில் அவர் ஒரு அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டுமானால் இந்த பொறிகள் அனைத்தையும் உள்முகமாக திருப்ப வேண்டும். இந்த பொறிகள் அனைத்தையும் உள்முகமாக திருப்ப வேண்டுமென்றால் அவற்றை திருப்பி மனதால் கட்டுப்பட்டு, மனதை கட்டுப்படுத்தி, ஒருமுகப்படுத்தி, உள்முகமாக அந்த ஜோதியை, அந்த பிரம்மனை, அந்த கடவுளை, இருதய குகையில் இருக்கின்ற அந்த ஆண்டவனை காண வேண்டும். அதுதான் வேதாந்தங்கள் சொல்வது. பரமனை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி. மனதை அடக்க வேண்டும், வைராக்கியம் வேண்டும், கடுமையான முயற்சி, தவம், தியானம் இவர்களின் மூலமாகத்தான் இந்த பிரம்மத்தை அடைய முடியும். அந்த பிரம்மத்தை அடைந்தால்தான் பிறவா நிலையை அடைய முடியும் என்பதை உணர்வோம். வணக்கம்.